நியூஸ் ஒன்று நான் பார்த்தேன் நான். சென்னையில பட்டினப்பாக்கத்தில ஒரு நியூஸ் நடந்துச்சு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்த நியூஸ். என்னன்னா, நைட் டைம் வந்துட்டு ஒருத்தர் அவர் பேர் வந்து சையது குலாஃப்னு ஒருத்தர் ஸ்டூடெண்ட் போல அவர்ட்டு. வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கச்சில வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே உள்ள ஒரு மேற்கூரை ஒடிஞ்சு 1 செகண்டில் தலையில் விழுந்து அங்கேயே ஆள் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் அங்கே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு மறியல் பண்ணாங்க அங்கேயே. இது நான் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, இவ்வளோ ஒரு சீரியஸான மேட்டரை பெருசாக இன்னும் யாருமே சொல்லலையே எனக்கு. அதுதான் ஏன்னா 1 செகண்டில் அவர் உயிர் போயிடுச்சு. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ நம்ம ஒருத்தரோட உயிரோட அது அது இந்த மாதிரி நியூஸ்லாம் ஏன் வெளியே தெரிய மாட்டேங்குது? நெகட்டிவிட்டி வந்து டக்குனு ஸ்ப்ரெட் ஆகுது, பாசிட்டிவ் ஸ்லோவாக ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த மாதிரி சீரியஸான விஷயம் வந்து அவ்வளோவா யாருக்கும் போக மாட்டேங்குது. அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. என்னடா இது எந்த விஷயமும் அவ்வளோவா கவர் பண்ண மாட்டேங்காங்க. ஒரு சில அந்த நியூஸை நீங்கள் பண்ணிவிட்டு ஓகே இது எதனால் ஆச்சு, இதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு அதுக்கப்புறம் தான் வராங்க எல்லாருமே. அந்த நியூஸ் நடந்த மறுநாள் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுல்ல, அதாவது ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எல்லோரும் வந்து மறியல் பண்ணாங்க. அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில நியூஸ் கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இதை வந்துட்டு காட்டல. ஏன்னா ஒருத்தர் உயிர் போயிடுச்சுங்க. எனக்கு இதை பார்க்கும்போது என்னடா இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் தோணுச்சு எனக்கு. அதாவது நான் வந்து சொல்லியே ஆகணுன்ட்டு இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்றதை நான் சொல்கிறேன்.